தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆனி வரைக்கும் உத்தராயணம். அந்த உத்தராயண பீரியட் 6 மாத தேவதைக்கிட்ட கொண்டு போய் அந்த உயிரை கொடுத்துடுமா. கொடுத்த உடனே அவங்க இப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரா அழிச்சுன்னு போய் நேராக பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவ்வியக்தமில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சேர்க்கும்போது அந்த பிரம்மத்தையே அவங்க அந்த உயிர் அடைஞ்சிடும் அப்படின்ட்டு. அடுத்தது இன்னொரு வழியில் போகிறவங்க அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்க பற்று ஜாஸ்தி. கடமையெல்லாம் செய்கிறாங்க. நான் என் குழந்தைக்கு செய்கிறேன், ஹஸ்பண்டுக்கு செய்கிறேன், ஒய்ஃபுக்கு செய்கிறேன், மாமியார் மாமனாருக்கு பண்ணேன், என்னோடய இதுக்கு பண்ணேன், அக்கா தங்கைக்கு பண்ணேன், அண்ணா தம்பிக்கு பண்ணினேன் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஆனால் தே ஆர் நாட் ஹேவிங் அந்த தே ஹாவ் அந்த பற்று இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்த யோகி அவங்களும் யோகிகள் தானே, அது கடமையை கரெக்டாக செய்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான யோகிகள் என்ன ஆகும்னா, புகைக்குரிய தேவதை, அதாவது அந்த ராத்திரிக்கான தேவதை, அது அவருடைய இது கண்ட்ரோலில் அது இருக்கும். அந்த ராத்திரிக்குரிய தேவதை இவரை எடுத்து வச்சுப்பாங்க, அந்த உயிரை வச்சுப்பாங்க. வச்சுன்ட்டு எடுத்துகிட்டு போய் சுக்லபக்ஷம் மாதிரியே தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம், அந்த கிருஷ்ணபக்ஷத்துக்கு உரிய தேவதைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது புகைக்குரிய தேவதை. அங்கே அக்னி தேவதை மாதிரி, இங்கே புகைக்குரிய தேவதை. மோஸ்ட்லி அந்த புகையாக போகிற மாதிரி தெரியுமா அவங்க கண்ணுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க சொர்க்கம் போயிட்டு திரும்பி வர போகிறாங்கன்னு அர்த்தம், பிறவி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புகைக்குரிய தேவதை அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. வச்சுட்டு ராத்திரிக்குரிய தேவதை, அந்த ராத்திரி தேவதைக்கிட்ட தான் அவங்க கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு கிருஷ்ணபக்ஷத்தில் அந்த இதை தேய்பிர தேவதைக்கிட்ட கொடுத்துருவாங்க. தேய்பிர தேவதை என்ன பண்ணும், தக்ஷிணாயனத்துக்கான தேவதைக்கிட்ட கொடுத்துரும். தக்ஷிணாயனம்னா சவுத்து, உத்தராயணம்னா நார்த்து. இந்த சூரியன் ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டில் தான் உதிக்கும். ஆனால் ஒரு நார்த் சைடாக இது போடும், தன்னுடைய ஒளியை போடும். இந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸு தக்ஷிணாயனத்தில் பார்த்திங்கன்னா சவுத் சைடில் தன்னுடைய ஒளியை போடும். ஸோ இதுதான் இந்த உத்தராயணத்துக்கும் தக்ஷிணாயனத்துக்கும் நல்லா பார்க்கும்போதே நம்மளே இங்கே தெரிஞ்சுக்கலாம், தக்ஷிணாயணமா இப்போது உத்தராயணமா இப்போது அப்படின்ட்டு. ஸோ இந்த கிருஷ்ணபக்ஷ தேவதை தக்ஷிணாயன தேவதை கிட்ட கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்துன்னு போய் நேராக சந்திரன், இந்த சந்திரன் இல்லை, அந்த சொர்க்கத்துக்கான சந்திரன், அங்கே கொண்டு போய் அந்த ஒளியை அடைஞ்சிடுவாங்களாம். சூப்பர் பிரமாதமாக இருக்குமா அங்கே ஒளி, ரொம்ப அழகாக இருக்குமா. நம்ம அங்கே அப்படியே அந்த சொர்க்கம் அதுதான், அது அங்கேருந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்களாம். சொர்க்கத்துக்கு போனோடனே அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த இடம். அங்கே போய் அவங்க பண்ணின நல்ல காரியம், நல்ல கடமைகள் எல்லாத்தையும்